சனீஸ்வரா, எம்மை காண வந்த காரணம் என்ன? பெருமானே, உங்கள் ஜாதகப்படி இக்கணத்தில் உங்கள் 7.5 சனி ஆரம்பமாகிறது. அதனால் உங்களை பீடிக்க வந்தேன். சிவன் புன்னகையுடன் கேட்டார். கிரகங்களின் சுழற்சியையே நிர்ணயிக்கும் என்னையே நீ பீடிக்கப் போகிறாயா? ஆம் சுவாமி, நீங்கள் நிறுவிய விதிகளுக்கு நானும் கட்டுப்பட்டவன். உடனே சிவபெருமான் அன்னை பார்வதியின் கழுத்திலிருந்த ருத்ராட்சத்தில் மறைந்தார். சனி சிவநாமம் ஜபித்தபடியே அங்கேயே அமர்ந்து காத்திருந்தார். 7.5 நாழிகை கடந்தது. சிவன் மீண்டும் வெளிநிறைந்து கூறினார். பார்த்தாயா சனீஸ்வரா, உன்னால் என்னை ஒரு நாழிகை கூட அணுக முடியவில்லை. அப்போது சனி பதிலளித்தார். இல்லை பரமேஸ்வரா, நீங்கள் 7.5 நாழிகை ருத்ராட்சத்தில் சிறைப்பட்டிருந்ததே அதுவே என் பீடனையின் பலன். சிவனும் விதியை உருவாக்கியவனே விதிக்குக் கட்டுப்பட்டவன் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார்.